சாதாரண ஊதுவத்தி நெருப்பு காலில் பட்டாலே ஐயோ அம்மானு கத்துவேன். ஒரு மத்திய வெட்டி எரிய போட்டால் நடக்குதுண்ணா எப்படா? நெருப்பா தழுவுறேன். இதான் ஃபர்ஸ்ட் வருஷமா நெருப்பு மிதிக்கிறது. ஃபர்ஸ்ட் வாட்டியா? யார் சொன்ன? நான் 40-50 வாட்டி மிதிச்சுக்கிறேன். 40-50 வாட்டி நெருப்பு மிதிச்சுக்கிறியா? நான் மிதிக்க போறான். ஏய், நான் நீ மாட்டி மிதிச்சுக்க போறேன். இல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீ மிதிக்கிறதா நடக்கும். இது 35வது வருஷம். நீ 40-50 வாட்டி தீ மிதிச்சுக்கிற சொல்றியே. அதான் யோசிக்கிறேன். அதுவாடா, அது வந்து இன்னைக்கு இந்த கோயில மிதிக்கிறா, நாளைக்கு வேற ஒரு கோயில மிதிப்பேன், மறுநாள் இன்னொரு கோயில மிதிப்பேன், அப்படியே இன்னொரு கோயிலுன்னு மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி என் பில்டப்? ஆமா சாமி, அப்ப உங்க மேல சாமி வருமா? சாமி வருமாவா? ஒரே சமயத்துல 10-15 சாமி வரும். அழகா குடிக்கிறீங்களா? அழகா அப்படின்னா சொல்லுங்க. இப்படி குத்துமா சாமி? அப்ப நல்லா நான் குடிக்கிறேன். என்ன இப்படி கவனிக்கிறாங்க? எவ்வளவு எடுக்கணும்? சாமி இது ஓகேவா? ஓகேக்கா. என்ன இது? அழகுப்பா. இது பேரு அழகா? இது வச்சு என்ன பண்ணுவாங்க? இத வச்சு வாயிலே குத்துவாங்கப்பா. வாயிலே குத்த போறீங்களா? அடப்பாவீங்களா? யார் வாயில குத்த போறீங்க? நான்ப்பா இப்படி கேக்குறேன். உன் வாயில தான்ப்பா. ஆமாப்பா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. யார் வாயில குத்த போறீங்களா? ஆமாப்பா. நெருப்பு மிதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல வர என் வாயில அளவுக்கு சொல்றாங்க. அதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். வேற வழியே இல்ல. டேய், இந்த கோயில் தர்மகர்த்தா யாரா? அதோ நிக்கிறாரே, அவர்தான். அவர்தானா? இந்த இடத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ண போற? ஒருத்தனுக்கு ஆபத்துனா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவர்கிட்ட கேட்கிற விதத்துல கேட்டா எல்லாம் சரியாயிடும். போறேன். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். சாமி, நீங்க தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தாவா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பின்னாடி வாங்க. நான் சாமி தனியா தானே வர சொன்னேன். கூட 2 பாடி சொல்றாங்க கூப்பிடுறீங்க. சரி, எதுக்கு என்ன தனியா கூப்பிட்ட? நடக்க போற சம்பவத்தை யாரும் பார்க்க கூடாது. யாரும் இல்ல, செஞ்சிட வேண்டியதுதான். காப்பாத்துங்கடா. எங்க வீட்டுல சாமிக்காக எடுத்துட்டு காசு 500 ரூபாய் ஆட்டை போட்டு செலவு பண்ணிட்டேனா? எங்க வீட்டுல கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு வேலை போய் சொல்லிட்டு எங்க வீட்டுல எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டேனா? இப்ப நான் காப்பு கட்டி வீட்டுல கொண்டு போய் எப்படி குதிக்க விடுறாங்கடா? நான் வெறும் பார்த்தா ரொம்ப பயமா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கடா. இப்ப நான் அழுவாரு கூட சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். தம்பி, பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணுவோம். பல கஷ்டங்கள் தீர்ந்துறதுக்காக தான் இந்த கோயில்ல காப்பு கட்டி தீ மிதிக்கிறாங்க. இப்ப வந்து காப்பு கட்டி சொன்னா தெய்வ குத்தமாயிடும்பா. அவன் கடவுள் பேர் சொல்லி கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கா. அவனதான் ஒண்ணு பண்றான். உங்க கடவுள யாரோ அண்ணன் புரியாக்காவா? நான் தான் கடவுள். ஏமாந்தா சின்ன பொண்ணு சொல்லி இருக்குது. அவனதான் ஒண்ணு பண்ணல. உங்க கடவுள இதுனா கூட பரவாயில்ல. ஒருத்தர் கோடி கோடியா சம்பாதிச்சு ஒரு கீழே வாங்கி போயிடுச்சுடா. கேட்டா கடவுள் முள்ளன்றா. அவனதான் ஒண்ணு பண்ணல. உங்க கடவுள சாதாரண ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டேன். அதுக்கு என்ன நினைச்சிருப்பா உங்க கடவுள? எங்க உங்க நியாயம்? ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இத காரணம் கட்சி கட்சி வேண்டியதா? அது மட்டும் முடியாதுப்பா. முடியாதா? கஞ்சி கஞ்சி கண்டு முடியாது சொல்றேன். காப்பு கட்டிக்கிறேன். அச்சிக்கிறேன். சாமி கண்ணு குத்திடும். அதிகமா போடுங்கடா. நெருப்பு அதிகமாவா? இவ்வளவு கட்டே போட்டா நான் எவ்வளவு நெருப்பு மிதிக்குது.
நெருப்பு எரியுது போகுது ஜாலியா இருக்கற டேய் என்ன பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது கண்ணுல இருந்து தண்ணி வருது அழுறியா ஆமாண்டா நெருப்பு மிதிக்குது ரச்சா பயமா இருக்குடா பயமா இருக்குடா அப்புறம் என்ன நெருப்பு எரியுதா நானா மிதிச்சா வீட்ல தான மிதிக்க சொன்னாங்க வீட்ல மிதிக்க சொன்னாங்களா எதுக்கு அது வந்து ஃபிளாஷ்பேக் டேய் சாமி காண சேர்த்து வச்ச காசு எங்க யாரா வந்து வைக்குது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் டேய் சொல்லாத நீ எத்தனை என் கண்ணால பார்த்தேன் டேய் நான் எதுக்கு சொல்றேன் டேய் நீ எடுக்கலனா பூ மிதிச்சு நிரூபிச்சு காட்றா டேய் அவள்தானே நிரூபிச்சு காட்றேன் சத்தியமா மிதிக்கண்டா நான் பூ மிதிக்கணும் ரோஜா பூவா மல்லி பூவா இல்ல சாமந்தி பூவா நெருப்பு சத்தியம் பண்ணுற மீனா செத்துருவே இதெல்லாம் நடந்துச்சு சாரிண்ணா உன்னால தப்பிக்கவே முடியாதுண்ணா நான் இப்படி சொல்லிட்டு போறேன் தம்பி கூட இந்த சாமி எங்க சாமி என்னாச்சு டைம் ஆயிடுச்சுப்பா சாமி கதை குத்துறோம் கொஞ்ச நேரம் சாமி கூட்டு வந்துரும் டேய் கரண்ட் பாத்தியா பாத்தியா எதுடா டேய் அவள கதை குத்துறாங்கடா டேய் நிக்கறாங்கடா வாடா போய் தேடலாம் தம்பி சாமி பாத்தீங்களா சாமி நான் எங்க தேட்டோம் கடையில அடியில ஐயோ சீக்கிரம் அவள போய் தேடலாம் தம்பி மேல கோயிலுள்ள பாத்தீங்களா இல்ல சாமி சரி வாங்க பார்க்கலாம் யாருக்கு மாட்ட கூடாது என்ன பண்றீங்க சாமி இங்க ஒளிஞ்சிருக்க அதுக்கு பாப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா அது ஒண்ணே சாமி இங்க தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டி போய் சொல்லி நிரூபிச்சா என்ன ஆகுமா ஏதாச்சும் ஆகுமாவா சாமி யா மூணு க்ளோஸ் பண்ண பாக்குறத விட உங்க மூஞ்ச பாக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கு போய் சொல்லி யார் கண்ணா காப்பு அந்த ஆத்தா வச்சு ஆப்பு அப்ப அந்த ஆப்பு எனக்குதான் தம்பி சாமி வச்சு போய் சொல்ற நிலைமை என்ன தெரியுமா நான் சாமி ஆச்சு உட்கார சொல்றேன் போன வருஷம் இதே திருவிழால என்ன ஆச்சு கோயிலுக்கு வந்து ஒரு காசு திருடிட்டான் அவன் நெருப்பு மீனிங் முதல்ல வந்துட்டான் அதுக்கு ஒரு வருஷம் இதே கோயிலுக்கு தான் அம்மனுக்கு சேர்த்து வச்சு காசு தேடி போய் சொல்லி காப்பு கட்டியிருக்கான் சாமி அவன் கூட இல்ல அவன் நெருப்புல கால வச்ச உடனே காலே காணாம போச்சு காலே காணாம போச்சா இதே மாதிரிதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியா எப்பா சாமியா விட்ட எல்லா வருஷத்துக்கு கடையெல்லாம் போட முடியாது நீ உடி நான் போய் அந்த ஆட்டை கேட்டுக்கிறேன் ஏதோ அது எப்படி கிடைக்கும் ஐயோ சாமி நீங்க காப்பு கட்டினீங்களா நீங்க சாமி அதான் சாமி உங்க கால்ல விழுந்தேன் உள்ள கோயிலுள்ள உட்கார்ந்தாங்கல அவங்க யாருப்பா அவங்க சாமி நீங்க சாமி மூஞ்ச கொஞ்சம் காமி இந்த சாமி எதுக்கு தான் வாங்கிட்டியாப்பா குடுங்க சாமி குடுங்க அதுக்கு தான் இந்த பக்தனே இருக்கேன் குடுங்கப்பா சாமி நினைச்சீங்க நானே பண்ணத பரிகாரத்தை நீ சாமிக்காக காப்பு கட்டிற நீ இந்த சாமிக்காக விட்டு என் கால சாமியை பத்தி வச்சுக்கறடா எங்களுக்கு என்ன தேவைனாலும் நாங்க பண்ற பாவத்தை கழிக்கிறதுக்கு நாங்க நெருப்பு மிதிக்கிறோம் நீ என் கால இன்னும் என்ன எங்களுக்கு பாவத்தை செய்யற போங்க இங்க
ஆமால சாமி காலை விழுந்த வெட்டி எதுக்கு இவ்வளவு கால வேணும் அப்படி வாரா போய் யோசி A few minutes later. கடவுளே நான் யார பண்ணத பண்ணிட்டேன் ஏதோ உனக்கு சின்ன காசு ஒரு 5 ரூபாய் எடுத்து ரெண்டு கோஸ்ட் அதுக்கு இவ்வளவு தரலையா ஒருத்தர நான் நிறுத்தி கீழ போறாரு ஒருத்தர நான் சாப்பிட்டு சொல்றாரு இதெல்லாம் தாங்க மாட்டோமா யார் திருடனா உன் பையன் திருடனே இந்த உலகத்தை கட்டி காக்குற தாய் நீ உன் பையன் திருடனா அதுக்கு தண்டிப்பியா எனக்கு ஒண்ணு இல்ல என்னை தண்டிச்சு வச்சுக்கோ உனக்கு சத்தியம் சொல்றா பாத்துக்க ஏதோ பாத்து பண்ணு சிக்கனை தந்தூரி போடுறதுக்கு சிக்கன் மசாலா மாதிரி நெருப்பு நடக்குது அம்மா சந்தந்த பூசி வச்சிருக்காங்களே. நோ கர்ணனா நெருப்பு நிறைய பிடிச்சிருக்காங்க பொறுமையா நடந்து போ சேர்ந்து போலாம் நான் வரல அப்ப மூடி போ நெருப்பு நிறைய போடுறானா The next day. இப்படி